Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு vlog வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவே இருக்கும். இந்த vlog வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 days வந்து கண்டினியூஸா எடுத்தது. இந்த vlog வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்து வெட்னஸ்டேல இருந்து எடுத்த vlog. வெட்னஸ்டே வந்து பாத்தீங்கன்னா சடனா வந்து நாங்க பிளான் பண்ணிருந்தோம் கன்னியாகுமரி போலான்னு. சோ வந்து நாங்க செவ்வாய்க்கிழமை வந்து நைட்டே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஏறிட்டு புதன்கிழமை காலையில வந்து கன்னியாகுமரியில இருக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் டைம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 2 days தான் கிடைச்சது. ஸோ 2 daysக்குள்ள நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வெளில போனோம். கன்னியாகுமரியிலேருந்து திருச்செந்தூர் வந்து கொஞ்சம் பக்கமாக தான் இருந்தது. அதனால் வந்து திருச்செந்தூரில் வந்து முருகன் கோவிலுக்கும் போயிட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். கன்னியாகுமரி போனதுக்கு பிறகு பக்கத்துலேயே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நாங்கள் வந்து பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க ஹோட்டல்லே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரூம் வந்து புக் பண்ணிட்டோம். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா பீச் வந்து இருந்தது. கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகும்போதே டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 10:30 ஆகிடுச்சு. ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் வந்து விவேகானந்த மண்டபம் பார்க்கலான்னு வந்தோம். பர் ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 rupees வந்து நம்ம வந்து இந்த போட்க்கு வந்து நம்ம பே பண்ணோம். ஆல்ரெடி ஒரு டைம் வந்து நாங்கள் கன்னியாகுமரி வந்து ஒரு 3 years பிஃபோர் வந்திருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்தோம். இந்த டைம் வரும்போது எங்களால் வந்து திருவள்ளுவர் சிலை மட்டும் போக முடியல. அங்கே வந்து ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதால அந்த சைட் மட்டும் போட் வந்து போகலை, க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. கன்னியாகுமரி நான் போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அமௌண்ட் ஒன்றும் பெருசாக செலவான மாதிரி தெரியல. பட் வந்து எனக்கு ஃபுட்டுக்கு மட்டும் நிறைய செலவான மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து நாங்கள் இருக்க ஏரியாவுக்கும் கன்னியாகுமரிக்கும் கம்பேர் பண்ணும்போது அப்படியே வந்து நமக்கு ஃபுட்டு வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரி ஃபீல் ஆனது. பட் நீங்கள் எதுவும் டூர் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 1 dayக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஃபுட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது பெட்டராக இருக்கும். போட்டில் வரதுக்கு நம்ம வந்து 50 rupees பே பண்ணுற மாதிரி, விவேகானந்த மண்டபத்துக்கும் உள்ளே வரும்போது ஒரு 20 rupees வந்து பர் ஹெட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். விவேகானந்த மண்டபம் ஃபுல்லாக சுற்றி பார்த்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து இந்த கடல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சுற்றிலும் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நான் ஏர்லியாக வந்து போயிருந்தேன் அப்படின்னா மார்னிங் வந்து சன்ரைஸ் வந்து பார்த்துருப்பேன். பட் வந்து டைம் கிடைக்கல அப்படிங்கிறதால நெக்ஸ்ட் டே தான் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. இந்த மண்டபத்திலேருந்து நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு போகணும் அப்படின்னா போட்டில் தான் போகணும். பட் என்னால் இந்த டைம் வந்து போக முடியல, அங்கே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்பாட்க்கு வந்து வந்திருந்தோம். மார்னிங் வந்து 6:30 ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மண்டபத்தில் வந்து நமக்கு வந்து சன்ரைஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக சங்கு வந்து ஊதுவாங்க. அந்த டைமுக்கு வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 6 o'clock அந்த டைமுக்கே வந்து நாங்கள் அந்த ஸ்பாட்க்கு போயிட்டோம். சன்ரைஸ் வந்து நல்லா கிளியராகவே நாங்கள் வந்து பார்த்தோம். பட் வந்து எங்களால் வந்து சன்செட் வந்து பார்க்க முடியல. ஏன்னா நாங்கள் விவேகானந்த மண்டபம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து டயர்டாகிட்டு தூங்கிட்டாங்க. அதனால் வந்து எங்களால் வந்து அங்கே போக முடியல. சூரியன் மறைகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 1/2 hour வந்து ட்ராவல் பண்ணணும். லாஸ்ட் டைம் நாங்கள் போனப்போ ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து அந்த பிளேஸ்க்கு போய் பார்த்துருந்தோம். பட் இந்த டைம் வந்து எங்களுக்கு போகிறதுக்கு வந்து டைம் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் நாங்கள் வந்து பீச் மட்டும் சுற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து சன்ரைஸ்லாம் பார்த்ததுக்கு பிறகு கன்னியாகுமரியிலேருந்து திருச்செந்தூர் வந்து பக்கம்தான். அதனால் வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்து போயிருந்தோம். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருந்ததால் ஃபுல்லாக வந்து பீச் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாமி வந்து பார்க்க போனோம். நாங்கள் திருச்செந்தூர் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் தான் வந்திருந்தோம். அதனால் வெயில் வந்து அந்த டைமில் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் பீச் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து வெயில் வந்து சுத்தமாகவே தெரியல.
பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்லாம் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் இங்கேருந்து வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours வந்து பீச்சில் இருந்திருப்போம். 3 o'clock மேலே தான் வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே பக்கத்தில் இருந்த செக்யூரிட்டி வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து 3 o'clock மேலே போகலாம் அப்படிங்கிறதால நாங்கள் 3 o'clock மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து பார்க்க போனோம். பர் ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 rupees வந்து இங்கே வந்து வாங்குவாங்க. ஃப்ரீ டிக்கெட்டும் அவைலபிளாக இருக்குது. இந்த 2 days வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ரொம்ப நிறைய பண்ணதால் ஃபாஸ்ட்டாகவே போயிடுச்சு. நாங்கள் சாமிலாம் பார்த்ததுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஈவினிங் வந்து ட்ரெயின் ஏறிட்டோம். கன்னியாகுமரியிலேருந்து வரும்போது இந்த கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை வந்து டைரெக்டாகவே வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு 2 மணி நேரம் மட்டும் வெயிலில் வந்து நல்லா காய வச்சுட்டு அதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து நம்ம பிரியாணிக்கு குருமா பண்ணுறதுக்கு ஏதாவது வந்து கிரேவி பண்ணுறதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஒரு பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 50 rupees சொன்னாங்க. அதனால் நான் 2 பேக்கெட்டாக வாங்கிக்கிட்டேன். டேஸாக வந்து வெயிலில் நிறைய ட்ராவல் பண்ணதால் ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் வந்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணி ஹேர் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது, ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த ரெமெடியை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பால்கறி வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 போல் வந்து முந்திரி சேர்த்துக்குங்க. முந்திரி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பால்கறி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஹீட் ஆனதுக்கு பிறகு ஒரு பட்டை, அதுக்கப்புறம் 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஃப்ளேவர் இறங்கினதுக்கு பிறகு ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் 2 மிளகாய் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு தக்காளியும் வந்து நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி வதங்கினதுக்கு பிறகு இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல்லாம் போனதுக்கு பிறகு இதில் வந்து பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் உருளைக்கிழங்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை பட்டாணி வேகிறதுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பச்சை பட்டாணியை மட்டும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பட்டாணி வெந்ததுக்கு பிறகு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிரேவி வந்து திக்காகும். தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்ல கொதி வந்ததுக்கு பிறகு இதில் வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து 2 உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து லைட்டாக கையிலேயே வந்து நல்லா மசிச்சுட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.